வணக்கங்க. நான் உங்கள் உமா பேசுகிறேன். 12 லிட்டர் குக்கர் இது. இந்த படியால் 2 படி அரிசியை பச்சரிசி அப்படியே கழுவி நல்லா கழுவி அதை 3 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வெயிலில் உலர்த்தி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நாள் 2ஆம் நாள் இதில் 4 லிட்ரு தண்ணி வைக்கணும். 4 லிட்டருன்னா அதை பாருங்க. இதில் கரெக்டாக இது வழியே ஒன்று அப்படியே ஊற்றிடணும். அதில் ஊற்றிட்டு பச்சை மிளகா, பூண்டு இதையும் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சி இதை கொட்டிக்கணும். மிளகுத்தூள் கொஞ்சோண்டு, சமையல் சோடா 1 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 4 ஸ்பூனு, பச்சை மிளகா ஒரு 20 வேணும். அப்போ தான் இது சாதம் மாதிரி இதுன்றதுக்கு சரியாக இருக்கும். இதை போட்டு நல்லா தண்ணியிலே கொதிக்க விட்டு உப்பு ஒரு கை இப்படி போடணும். கரெக்டாக இருக்கும். இதை போட்டோம்னா இது நல்லா தண்ணி கொச்ச பிறகு அப்படியே அரிசி அதில் கொட்டிட வேண்டியது தான். அது ஏன்னா ஏற்கனவே கழுவி வெயிலில் போட்டோம். அதனால் அது அரிசி அப்படியே கொட்டினோடனே நல்லா சாதம் பொங்குற மாரி நல்லா பொங்கும். அந்த டைமில் நல்லா தொழி விட்டு ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு அப்படியே குக்கரை போட்டு இந்த மேல் மூடி போட்டு விசில் போடாத இப்படி போட்டு 20 நிமிஷம் விடணும். 20 நிமிஷம் விட்டு எடுத்தாச்சு. இதை பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. அப்படியே காலையில் எடுத்து எப்படி செய்கிறதுன்னு காலையில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம்.